திமுக கூட்டணியில் பாமக, மக்கள் நீதி மய்யம் இணைந்தால் வெளியேறும் காங்கிரஸ், விசிகவுக்கு தொகுதிகள் ரெடி, தயாராக இருக்கிறது அதிமுக, காத்திருக்கிறது அதிமுக என்பது பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி திமுக கூட்டணியில் பாமக, மக்கள் நீதி மய்யம் ஆகிய கட்சிகள் இணையுள்ள நிலையில் தமிழ்நாட்டில் கூட்டணிகள் மாறும் என்ற நிலை உருவாகிறது. அப்படி திமுக அணியிலிருந்து பாமக சேரும் பட்சத்தில் விலகும் காங்கிரஸ், விசிகவுக்கு கணிசமான கௌரவமான தொகுதிகளை கொடுத்து தன் பக்கம் இழுக்க அதிமுக உத்தேசப்பட்டியலோடு காத்துக்கிருக்கு. திமுக இப்போ அணியில் என்னென்ன கட்சிகள் இருக்குன்னா, திமுக, காங்கிரஸு, விசிக, மதிமுக, இடதுசாரிகள் 2, முஸ்லீம் லீக்கு, கோமாதேக, தவாக ஆகிய கட்சிகள் திமுக அணியில் இப்போ இடம்பெற்றிருக்கு. முதல்ல ஆரம்பத்தில் 2019 நாடாளுமன்ற தேர்தல் ஃபார்முலாவை இடஒதுக்கீட்டில் கடைப்பிடிக்கலாம் அப்படின்னு யோசனை சொன்ன திமுக தற்போது தேவைப்பட்டால் சில மாற்றங்கள் அந்த இடஒதுக்கீட்டில் செய்து கொள்ளலாம் அப்படின்னு யோசனை சொல்லியிருக்கு. திமுக அணியில் மாற்றம் வருமானா பாமக திமுக அணியில் சேர்வது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. அதை உறுதி செய்கிற நிலைமையில் 2 நாட்களுக்கு முன்பாக அதனுடைய நிறுவனத் தலைவர் ராமதாஸ் அவர்கள் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து பேசியதை வச்சு உறுதி செய்ய முடிகிறது. அதுபோல் மக்கள் நீதி மய்ய தலைவர் கமலஹாசன் அவர்கள் திமுகவோட இணக்கமாக இருக்கிறத வச்சு திமுகவோட மக்கள் நீதி மய்யம் இணையும், கூட்டணி வைக்கும் அப்படிங்கிற நம்பப்படுகிறது. அப்படி பாமகவும் மக்கள் நீதி மய்யம் சேரும் பட்சத்தில் காங்கிரஸ், விசிக, இடதுசாரிகள் இவர்களுக்கு தொகுதிகள் குறையும். அதிலும் காங்கிரஸுக்கு அதிகமாக பாதிக்கப்படும். விசிக பொறுத்தவரையில் பாமக இருக்கிற கூட்டணியில் இருக்காது அவங்களோட கட்சியோட நிலைப்பாடு. இதை நினச்சி காங்கிரஸ், விசிக தங்களோட வரும், அதை தக்க வச்சு கொள்ளலான்னு அதிமுக காத்துக்கிட்டு இருக்கு. அதிமுகவை பொறுத்தவரையில் எத்தனை கட்சிகள் வந்தாலும் ஏற்றுக்கிற நிலைமையில் இருக்குது. காங்கிரஸும் விசிகவும் வந்தால் அது கௌரவமான தொகுதிகளை கொடுத்து மரியாதை கௌரவம் கொடுத்து தங்களோட வைத்து கொள்ளலாம் என்று அதிமுக நினைக்கிறது. காங்கிரஸுக்கு 10லிருந்து 12 தொகுதிகள் கொடுக்கவும், விசிகவுக்கு 3 முதல் 5 தொகுதிகள் கொடுக்கவும் அதிமுக ரெடியாக இருக்குது. காங்கிரஸ் தங்களோட வரும் பட்சத்தில் திண்டுக்கல் தொகுதியை காங்கிரஸுக்கு கொடுக்கவும், நம்ம விசிகவுக்கு சிதம்பரம் தொகுதியை கொடுக்கவும் அதிமுக தயாராக இருக்குது. இன்னும் ஒரு சில வாரங்களில் இதற்குண்டான அணிகள் மாறும். எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த பக்கம் என்பது போக போக தெரியும். நன்றி, வணக்கம்.